ஓகே ஸ்வீட்ஸ் எனும் ஸ்நாக்ஸ் அண்ட் பேக்ஸ் நிறுவனத்தின் 5வது கிளை கோவையில் விமர்சையாக நடைபெற்றது. கோவை ஆலந்துறை பகுதியில் ஓகே ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் அண்ட் பேக்ஸ் நிறுவனத்தின் 5வது கிளையின் திறப்பு விழா மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக நல்லறம் அறக்கட்டளை நிர்வாக இயக்குனர் SP அன்பரசன் அவர்கள் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றியும் துவக்கி வைத்தார். மேலும் இந்நிறுவனத்தின் இயக்குனர் G கருப்பையா அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில், நாங்கள் 18 வருடங்களுக்கு மேலாக ஸ்வீட் அண்ட் பேக்கரி தொழிலில் ஈடுபட்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக பேரூர், செல்வபுரம், சுண்டக்காமுத்தூர், பேரூர், செட்டிப்பாளையம் என இந்த 4 கிளைகளை தொடர்ந்து இன்று 5வது கிளையாக ஆலந்துறை பகுதியில் தொடங்கி இருக்கிறோம். எங்களிடம் தரமான அனைத்து முறுக்கு வகைகள், மிக்சர் வகைகள் மற்றும் அனைத்து வித இனிப்பு வகைகளும் உள்ளது. மேலும் மிகவும் சுத்தமாகவும் தரமாகவும் பொதுமக்களுக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்பதே எங்களின் முக்கிய நோக்கமாகும். அதேபோல் எங்களது வாடிக்கையாளர்களும் எங்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு தருவதால் தான் எங்களால் அடுத்தடுத்த கிளைகளை துவக்குவதற்கு முடிகிறது. அதனால் எங்களது அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் நாங்கள் 100 கிளையை துவக்க வேண்டும் என்பதே எங்களது முக்கிய நோக்கமாக என்றார். இதில் ஓகே ஸ்வீட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் G கருப்பையா மற்றும் ஓகே குரூப்ஸ் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் பேரூராட்சி மன்ற தலைவர் மணிமேகலை, ராமமூர்த்தி, ரவிசங்கர், சண்முகம், கமலக்கண்ணன் மற்றும் ஓகே உரிமையாளர் G கருப்பையா, புவனேஸ்வரி கருப்பையா மற்றும் ஓகே குரூப் ஊழியர்கள், பிரபலங்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பேர் கருப்பையா. நான் ஓகே ஸ்வீட்ஸ் ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணேன். 1996 ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்வீட் ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் எல்லாரும் கூட வளர்க்கணும். நம்ம தனியாக ஒரு ஸ்டைலில் போகணும்னு ஒரு பேக்கரி இது வரைக்கும் 5வது பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது நோக்கம் ஒரு 100 பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது எங்களோட நோக்கம். இப்போ 5வது பிரான்ச் அறிவிப்பு வச்சிருக்கிறோம். அதுபோல மக்களுக்கு எளிமையா நல்ல டீ கொடுக்கணும் அப்படின்னு வெறும் 10 ரூபாய்க்கு தான் நாங்கள் டீ கொடுக்குறோம். ஸ்வீட்டு பார்த்தீங்கன்னா எளிமையான ரேட்டில் தான் ஸ்வீட் கொடுக்குறோம். எல்லா கஸ்டமரும் எங்களுக்கு பாராட்டுதல் கொடுத்துட்டு போறாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு கஸ்டமருடைய ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப கிடைச்சிருக்குது. அதுக்கு கஸ்டமர் அவங்ககிட்ட முன்னோட்டம் நன்றி தெரிவித்துக்கணும். இன்னைக்கு இந்த கடை புதிய எந்த கடை ஓப்பன் பண்ணாலும் அன்னைக்கு ஃபுல்லா லைவ்ல பார்த்தா டீ அது போண்டா இந்த மாதிரி ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். அதுபோல மிக்சர் பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஸ்வீட் வாங்கினா 1/2 கிலோ மிக்சர் ஃப்ரீ. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ கேக்கு வாங்கினா 1/2 கிலோ கேக்கு ஃப்ரீ. 1/2 கிலோ கேக் வாங்கினா 1/4 கிலோ கேக்கு ஃப்ரீ. இந்த மாதிரி ஒரு ஆஃபர் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குது. எங்களுடைய இந்த ஓகே பேக்ஸினுடைய தொழிலாளர்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் நன்றியை சொல்லணும். ஒற்றுமையாக நைட்டு முதலும் போடாமல் உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்க முடியாது. அதே மாதிரி ரொம்ப தூய்மையாக நாங்கள் இந்த தொழிலை நடத்திட்டு இருக்கிறோம். சுத்தம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும், சுகாதாரமாக இருக்கணும். மக்களுக்கு போய் அதுதான் மெயினாக சேரணும். ஏன்னா இது உணவு தயாரிக்கக்கூடிய பொருள்னால நாங்கள் சுத்தத்தை ரொம்ப கடைபிடிச்சு கொண்டிருக்கிறோம். அது எங்கள் எல்லாரும் தெரியும். அந்த மாதிரி இந்த நிறுவனத்தை ஒரு 100 பிரான்ச் கொண்டு போகும்போது நாங்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம். கொண்டு போய் அவங்களுக்கு ரொம்ப கொடுக்கணும். ரேட்டு வருது. பிரெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா ரேஞ்சுக்குள்ள ரொம்ப விலையை ஏற்றி அவங்க கசக்கப்படாது. நார்மலான ரேட்டை கொடுக்கணும். அதுதான் என்னுடைய நோக்கம், வேற ஒன்றும் கிடையாது.